போதும் அப்படின்ட்டார். இப்போ நாம் இங்கே பேசிட்டு இருக்கிறோம், இங்கே பக்கத்தில் அரூபமாக ஆஞ்சநேயர் இருக்கார். அப்படி நீங்கள் நம்பணும். ராமனோட ஆஞ்சநேயரோட இது ஆவி வந்து இன்னும் மேலே போகலை, இந்த பாரத தேசத்தில் தான் இருக்கு. எங்கெல்லாம் ராமநாமம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டில் எப்போவாச்சும் இப்படி உடம்பு முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் நெத்தியில் திருநூறு பூசி அம்மா பக்கத்தில் உட்காந்து ஸ்ரீராமஜியை 101 தடவை சொல்லுங்கள். அந்த பிள்ளைகிட்டே சொல்லுங்கள், தம்பி உனக்கு ஸ்ரீராமஜியை சொல்கிறேன், ராம்ஜி வருவார், ராமன் வருவார், உனக்கு கை கால் அமைக்கி விடுவார், அமைக்கி விட்டு காலையில் உனக்கு காய்ச்சல் பூரா பறந்துடும், ரிலாக்ஸாக எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே இந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறது எல்லாம் பண்ணால் எல்லாமே சரியாகும். இப்போ இது எல்லாம் சொல்லியாச்சு. நீங்கள் இப்போ 3 வருஷமாக இந்த ஊரில் இருக்கீங்க. எத்தனை பேருக்கு ராமனோட ஒரு மந்திரமாக தெரியும்? கற்றுக்கணும். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு காயத்ரி சமஸ்கிருதத்தில் தான். இப்போ பெருமாளை கும்பிடன்னா நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரயோஜயாத் தனுதாரய வித்மகே சர்வசித்திய தீமகி தன்னோ தாரா பிரயோஜயாத் மகாதேவஸ்ய வித்மகே விஷ்ணுபாந்தே தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரயோஜயாத். இது பெருமாளுக்கும் ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் சொல்கிற காயத்ரி. இப்போ குருக்கு சொல்கிற குரு காயத்ரி இருக்குது, சரஸ்வதி காயத்ரி இருக்குது. குழந்தைகளுக்கு சரஸ்வதி காயத்ரி கட்டாயம் கற்றுக் கொடுங்க. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சத. இந்த மாதிரி ஒவ்வொரு காயத்ரிக்கும் ஒரு மகிமை இருக்கு. ஏன் சமஸ்கிருதத்துல தான் சொல்லணுமானா இது அந்த காலத்திலிருந்து சொல்லி வச்சது. சமஸ்கிருதம் ஒன்றும் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு பெரிய கஷ்டமே கிடையாது. இந்த பாஷை படிக்க மாட்டேன், அந்த பாஷை படிக்க மாட்டேங்கிறத வேறுபாடே வேண்டாம். யூ டூ யூஸ் யுவர் பிரெயின் ஒன்லி 1%. உங்கள் மூளையை 1% தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லா பாஷையும் கற்றுக்கலாம். தமிழ் கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கலாம், மலையாளம் கற்றுக்கலாம், ஹிந்தி கற்றுக்கலாம், சான்ஸ்கிரிட் கற்றுக்கலாம். நீங்கள் 2% 3% யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இத்தனை பாஷையும் கற்றுக்கலாம். இங்கிலீஷ் வந்து பெரிய பாஷையே கிடையாது. 24 எழுத்து அப்புறம் மல்லாக்க போட்டு 247 எழுத்து இருக்க தமிழையே ஈஸியாக கற்றுக்கிறோம். இங்கிலீஷ் ஒன்றும் அவ்வளோ பெரிய லாங்குவேஜே கிடையாது. அது மாதிரி இருக்கும்போது எல்லா பாஷையும் கற்றுக்கிறணும். எல்லா பாஷையிலையும் ஒரு பரித்துவம் இருக்குது. இது உயர்ந்த பாஷை, இது தாழ்ந்த பாஷை அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு பாஷைக்கும் ஒரு இலக்கணம் இருக்குது, ஒரு இலக்கியம் இருக்குது. அது எல்லா பாஷையிலையும் இருக்குது. நடுக்கிறோம் பேசுகிற பாஷையில் கூட காதல் இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது பாஷைகளில் ஏன் வேறுபாடு? எனக்கு அந்த பாஷை பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறேன். எந்த பாஷையில் பண்டித்தியம் இருக்கோ அந்த பாஷையில் தான் பெரிய ஆள் ஆக முடியும். எல்லா பாஷையிலையும் ஆக முடியாது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பாஷை கற்றுக்கிட்டா தப்பே கிடையாது. எல்லாரும் கற்றுக்கோங்க, எல்லா பாஷையும் கற்றுக்கோங்க. இப்போ நம்ம சொல்கிற சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் சமஸ்கிருதத்தில் ஏன் சொல்லணும்? தமிழில் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் அர்ச்சனை பண்ணுறவங்க பண்ணுங்க, தெரிஞ்சவங்க சமஸ்கிருதத்தில் பண்ணுங்க. சமஸ்கிருதம் அண்ட் தெலுங்கு இஸ் த தேவ பாஷா. இட்ஸ் கால்ட் அஸ் டைரக்ட் இன்டர்பேர். நீங்கள் அந்த ஸ்லோகங்களை சொல்லும் போது டைரக்டாக நீங்கள் பகவான்கிட்ட இன்டர்பேர் ஆகலாம். அது உங்களுக்கு உணரணும். பக்தி என்பது அறியக்கூடியதல்ல, உணரக்கூடியது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, ராம் இருக்காரு. இன்னைக்கு யாரு? தசரத மகாராஜனுக்கும் குழந்தையா அவதாரம் பண்ணியிருக்காருன்னா இன்னைக்கு நம்ம வீட்லேயும் ராமர் அவதாரம் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ என்ன கலர் பூ போட்டிருக்காரு, அவர் என்ன மாதிரி ஃபிகர் கலர் இருக்காரு, இது எல்லாமே யூ டு புட் யுவர் மைண்ட். ஒரு கிளிக் கண்ணாடி மாதிரி பாடணும். இந்த ராமநவமிக்கு போனோம், பெருமாள் எப்படி இருந்தாருன்னு நினைச்ச உடனே அந்த ரூபம் வரணும். இதுதான் பக்தியோட பரிமாணம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த ரூபம் வந்து அப்படியே உங்கள் மனசில் நிற்கணும். போன வருஷம் போனோம், ராமநவமிக்கு இப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, அது மாதிரி இருக்கும். இதுதான் பக்தியோட. பக்திங்கிறது அறியக்கூடியது அல்ல, உணரக்கூடியது. அப்போ உணரக்கூடிய பக்தியை ஆழ்நிலையில் நாம் செலுத்தணும். நீங்கள் கடவுள்கிட்ட வரீங்க, எல்லா கோவில்லையும் கூட்டம். திருச்செந்தூருக்கு போனால் அங்கே உள்ளே போக முடியல. எல்லாத்துக்கும் பக்தி இருக்குது, ஆனால் அது வந்து சாத்வீகமான பக்தி இல்லை. பக்தி வந்து சரணாகதியோடு இருக்கணும். நீங்கள் கடவுள்கிட்ட போய் வேண்டுறேன், அளவு குத்திக்கிறேன், நான் கீழே பிறல்றேன், வேண்டாம். அது மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. பகவான் உங்ககிட்ட வரமாட்டார். பரிபூர்ண பக்தி யாருக்கு இருக்கும்? பாகவதத்தில் கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு, ஹியூமன் பீயிங் ப்ராசஸ். நடக்க கால் கொடுத்தேன், பேச வாய் கொடுத்தேன், தலை தாழ்த்தி வணங்க கை கொடுத்தேன், கேட்க
காது கொடுத்தேன், நுகர நாசி கொடுத்தேன். மனிதா, இத்தனையும் கொடுத்த நான் கடைசியாக சரி எது தப்பென்று சிக்ஸ்த் சென்ஸ், ஆறாவது அறிவுங்கிற ஒன்றை படைத்தேன். 85,000 கோடி ஜீவராசிகளை பூமியில இறக்கி விட்டுருக்கேன். புல்லு பூண்டு ஆடு மாடு நரி நாய் எறும்பு எல்லாம். ஆனா மனிதனுக்கு மட்டுமே சிந்தனா சக்தி, சிக்ஸ்த் சென்ஸ், கருப்பு கலர் வெள்ளை கலர், பேசுகிற வார்த்தை பேசக்கூடாத வார்த்தை, சாப்பிட்ற பொருள் சாப்பிடக்கூடாத பொருள் எல்லாமே தெரியுது. ஆனால் சாப்பிடக்கூடாத பொருள் ஒருத்தன் சாப்பிட்டுட்டு வந்து ஏண்டா இதை சாப்பிட்டேன்னு கேட்டால் வீட்டில் பிரச்சனை வரும். அவனுக்கு தெரியும் ஒருத்தன் திருடுறான், மது குடிக்கிறான், கொலை பண்ணுறான், அவனுக்கு இதெல்லாம் தப்பான காரியம்னு தெரியும். ஆனால் அவன் மனசு செய்ய சொல்கிறதே, அதான் திஸ் கால்ட் அஸ் அடிக்ட். எப்படி நீ அந்த கெட்ட விஷயங்களுக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகிறியோ, இந்த பக்திங்கிற பரிணாமத்துக்கு உன்னை ஈடுபடுத்திக்கிற முடியுமான்னு யூ வில் ஆஸ்க் யுவர் சோல். உங்கள் மனசாட்சி கிட்ட நீங்களே கேட்கணும். இன்னைக்கு இந்த ராமகிட்ட இத்தனை ஜனம் உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாரும் பக்தி பண்ணுறீங்க. அதாவது நான் இந்த பேசிட்டு இருக்கிற நேரமோ, ஒரு நிமிஷம், ஒரு நொடி, ஒரு நிமிஷம், ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் கடந்தாச்சுன்னா யுவர் லிவிங் இன் எர்த் லெஸ் யுவர் லைஃப். இந்த பூமியில வாழ்ற காலம் குறைஞ்சிட்டே வருது. ஒரு நாள் போக போக நம்ம இந்த பூமியில இருக்கிறது குறையும். அப்புறம் இதை நாம யோசிக்க மாட்டோம். நம்ம என்னமோ 100 வருஷம் இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். எல்லாத்துக்கும் என்ன வேணும்? கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், எல்லாம் வேணும். வயிற்றுக்கு சாப்பிடணும். பிரத்தியார்கிட்ட யாசகம் கேட்காம நானே உழைச்சிட்டு சாப்பிட்டுட்டா யூ டு சேவ் யுவர் சோல். உங்க மனசாட்சிட்டு சொல்லுங்க, நீ தான் மல்டிகுரோர் மில்லியனர்னு. இதான் பகவான் சொல்றார். முட்டாள், நீ சேர்த்து வச்சிருக்கிற காரு வீடு பங்களா, திஸ் கால்ட் அஸ் ஸ்டில் நவ் ஸ்டேபிள். அது எல்லாமே இருக்கும், நீ இருக்க மாட்ட. அப்போ இந்த பூமியில பிறந்ததுலேருந்து அறிவு வளர்ச்சி உனக்கு ஆன அப்புறம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஏகாந்தமா வாழ கற்றுக்கும். இப்போ 10 வயசு குழந்தைக்கு ப்ரெஸ், அம்மா என்ன பண்ணுவா? இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், படி. அந்த குழந்தைய அது போக்குல விடணும். நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு உட்காட்டி வச்சு சொல்லி கொடுக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் 30 வயசுல ப்ரெஷர் வந்துருச்சுங்கிறான், கேன்சர் வந்துருச்சுன்னா என்ன நடக்குது இங்க? யாருக்குமே பக்தி கிடையாது. தன்னை கவனிச்சுக்கிற யாருமே செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறது கிடையாது. இந்த கலிகாலத்துல அப்படிதான் இருக்கும். ஒரு யுகம்ங்கிறது 5 லட்சம் வருஷம். திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இது 4வது யுகம் நடக்குது, கலியுகம். கலியுகத்துல எத்தனை வருஷம் போயிருக்கு? 14,000 வருஷம். 4,86,000 வருஷம் பேலன்ஸ் இருக்கு. அப்பெல்லாம் நாம இருக்க மாட்டோம். அப்போ மனிதனோட வளர்ச்சி ஒரு அடி வந்துருவோமா? அப்பெல்லாம் குளோபலைசேஷன், வார்மிங் ஆகிரும். இந்த மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் இருக்காது, நேச்சர். ஏன்னா மனுஷாலோட புத்தி மாறும்போது நேச்சரும் மாறும். அப்பெல்லாம் வலையை தோண்டி வலைக்குள்ள இருப்பான், மனுஷன் சாப்பிடுவான். அதெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நாம இருக்க மாட்டோம். அது நிதர்சனமான உண்மை. அதனால என்ன சொல்றேன்னா, பக்திங்கிறது நான் சொல்ற மாதிரி அறியக்கூடியதல்ல, உணரக்கூடியது. கண்ணை மூடி சாமி கும்பிடுங்க. எனக்கு எந்த குறையுமே இல்லை. யூ டு நாட் ட்ரெஸ் யுவர் சோல் ஆர் யூ ரிலீவ் ஆல் டிசீஸ். என்னைக்கு நீங்க மன அழுத்தத்தை மனசுல சுமக்குறீங்களோ, உங்களை சுத்தி வியாதி எல்லாம் வரும். இப்போ உழைக்கிறது கிடையாது. இந்த அழுகி போற உடம்பு கீழே படுத்திருப்பான், 10,000 ரூபாய் சம்பளம் ஆகும், ஒரு ஃபேன் வேணும், 1 லட்சம் வாங்குவான், ஏசி வேணும், அப்புறம் என்ன வேணும்? எல்லாமே வேணும். திஸ் கால்ட் அஸ் அடிக்ட். அந்த சுகத்துக்கு இந்த உடம்பு பழகி போகும். அப்படி பழகி போயிட்டா என்ன பண்ணும்? அதுல இருந்து ரிமூவ் ஆகி வர முடியாது. அப்போ வர முடியாதுச்சுன்னா என்ன பண்ணணும்? அப்போ வியாதி வரும், உடம்புல வேர்க்கணும், அந்த மாதிரி எல்லாம் செய்யணும். இதெல்லாம் கடவுள் 16,000 ஸ்லோகத்துல பகவான் எல்லாமே சொல்லியிருக்காரு. ஒண்ணு கூட இல்லை, எல்லாமே சொல்லியிருக்காரு தமிழ்ல, இங்கிலீஷ்ல. நீங்க என்ன சொல்லணும்? கடைசியா பகவான்கிட்ட கேட்கணும். அதாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் அவர் லைஃப். யுவர் ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் யூ கோ டு காட். கடவுள்கிட்ட போ. யூ டாக் ஹிம், நீங்க பேசுங்க மானசீகமா. யூ கான்வர்சேஷன், கடவுள் எதிர்த்து சொல்லுவார், அதுக்கு கான்வர்சேஷன் பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்லும்? பகவானே, உன் இஷ்டம் என் இஷ்டம், யுவர் விஷஸ் மை விஷஸ். உன்னோட ஆசீர்வாதமே என்னோட ஆசீர்வாதம். உன் இஷ்டம் என் இஷ்டம், உன்னோட இஷ்டமே என்னோட. டிசைட் இட் மேக்கிங் ஃபார் யூ. நீயே டிசைட் பண்ணிக்கோயா. தட்ஸ் ஆல். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம கடவுள்கிட்ட
வேண்டுறது. இன்னைக்கு இந்த ராமநவமி நன்னாள் இந்த ஊரில் இருக்கிற எல்லா